உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சூரியன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பாதி மேஷத்துலையும் மிச்சம் 3 பாதி வந்து ரிஷபத்துலையும் இருக்குது. இந்த தடவையும் பரவாயில்ல, பிளான்ட் அப்படி தான் ஓர் வீடாக மாறாமல் என்ன ஒன்றும் பெருசாக டார்ச்சர்லாம் பண்ணாமல் சரி மொத்தமாக பொதுப்பால் நான் சொல்லேன் அப்படின்ற மாதிரியே விட்டுருக்கு. எத்தனை நாள் தொடருமோ தெரில, பார்ப்போம் வாங்க. ஸோ நீங்கள் மேஷமாக இருந்தாலும் சரி, ரிஷபமாக இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் 2 விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது. முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரி நடக்க போகுது, அடுத்த 15 நாட்கள் ஒரு மாதிரி நடக்க போகுது. ஏன்னா நட்சத்திர நாதன் மிஸ்டர் சூரியன் முதல் 15 நாட்கள் ஆணி மாதம் என்று சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அடுத்த 15 நாள் அப்படியே இறங்கி கடக வீட்டில் வந்து குருவோடு சம்மந்தப்பட்டு சிவராஜ யோகத்தில் ஜொலிப்பார். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்போது ஒன்றா நீங்கள் மேஷமாக இருந்தால் அது 4ஆம் வீட்டோடையும், ரிஷபமாக இருந்தால் 3ஆம் வீட்டோடையும் கனெக்ட் ஆகும். ஸோ வாட் எவர் இட் இஸ் 4ஆம் இடமா இருந்தாலும் உடமை, 3ஆம் இடமா இருந்தாலும் உடமையை தக்க வைக்கக்கூடிய இடம். அப்போ 2ஆக இருந்தாலுமே சரி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிலத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு உருவாகும். யாரெல்லாம் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் லேண்டு வாங்குவீங்க. இல்லை சும்மாவாவது போய் ஒரு லேண்டை பார்த்துட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்ற யோசனை அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கு. தாராளமாக பண்ணுங்க. ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கான யோகம் உங்களை வந்து சேரும். 4ஆம் இடத்துல வந்து 15 தேதிக்கு அப்புறம் சூரியன் அமரக்கூடியது இடம் அப்படின்றது காலபுருஷனுக்கு வாவ் ஃபென்டாஸ்டிக்கான அமைப்பு. ஏன்னா சந்திரனுடைய வீடும் கூட. அந்த வீட்டில் குருவோடு சேர்ந்து அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை மகரத்தை பார்ப்பார். அது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 9ஆம் வீடு. பாக்யஸ்தானத்தை பார்ப்பாரு. வேற என்ன வேணும்? பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்க போறாரு. தனக்காரகன் தன இடத்துல இப்ப சொல்லவே முடியல பாடு. சிவராசிக்காரங்களாம் செம்ம ஹைலைட் தான். 10க்கு 11ஆம் இடத்துல வேற சனி உட்காந்துருக்காரு. 10ல் ஒரு பாவியாது வேணும். ராகு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. வேற என்ன வேணும்? எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. பட் ஆனால் என்னன்னா நிறைய ஆக்சிலேஷன் மைண்ட் வந்துட்டு போகுது. சுக்ரன் கேதுவோட சேர்ந்துரு. மற்ற எல்லாம் ஓகே தான். அந்த மண்டியில் இருக்க கொண்டையை மறந்துட்டே அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்ரன் கேதுவோடு சேர்ந்திருக்கார். ராசிநாதன் கேதுவோடு இருக்கும்போது நான் சொல்லாமல் யார் சொல்லுவா சொல்லுங்க, தேவையில்லாத டென்ஷன் வரும், ஆன்சைட்டி. ஏன்னா எனக்கு முட்டி இப்படியே, எனக்கு முட்டி இப்படின்ற மாதிரியான ஒரு 1000 கேள்விகளுக்கான ஒரு விடை தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை வரும். சில கேள்விகளை விடையே சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் விடை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நான் சொல்கிறது புரியாட்டி பொறுமையாக பாஸ் பண்ணி பாருங்கள், புரியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கமல் படம் மாதிரியே வாழ்க்கை போகுதேன்னு இருக்கும். எனக்கே அது எப்படி ஆன்சர் சொல்கிறதுன்னு தெரில. அப்படி தான் இருக்குது. எல்லாம் ஒரு 15 நாளைக்கு. நம்ம இப்போ இருக்க மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருப்போமா? அப்போ பிளான் மட்டும் அப்படியே இருக்க போகுது. நல்லது தான் பண்ண போகுது. இப்போதைக்கு கொஞ்சம் எப்படி வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை வந்து நாம் சரி செய்வது, எதெல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணால் இந்த பயப்பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான்ட் ஏதோ ஒரு பிளானிங் போடுது. மாட்டிக்காமல் இருங்க. பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. யாருக்கு? கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. யாரெல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்கிறானோ அவன்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். 3ஆம் இடத்துல குரு அமரும்போது இந்த இடத்தை பால் பண்ணுவார். அதனால் அந்த இடத்துக்கான அமைப்பு ரொம்ப கவனம். நிறையா வந்து ட்ரை அகைன் பண்ண வேண்டிய சூழல் உருவாகலாம். பட் ஸ்டில் நல்லது. ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த தடவை. ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இடம், வண்டி, வாகன மாற்றம் நிகழ்ந்தே தீரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, உங்களுக்கான அடையாளத்திற்காக கொஞ்சம் அல்லல் பட வேண்டி இருக்கும். ஓகே. 3வது, நிறைய ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிட்டே வருது. இந்த மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ராவல்லே இருக்கிற மாதிரியான சில சினாரியோ உங்களுக்கு உருவாகும். ஓகே. 4வது, வயிறு உபாதைகள் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு ஹீட்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 15 தேதி தான். 15 தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா வக்ரமான புதனோட சேர போகிறார். அந்த வக்ரமான புதன் 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமானா தேவையில்லாமல் செலவை கொடுப்பார். அட ஏன் மேடம் ஏற்கனவே அப்படி தான் இருக்குன்னா அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது? கொஞ்சம் அதிகமாக செலவு அதிகமாக செய்யும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடத்தான் செய்யும். அதுவும் வந்து இந்த புதன்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக்கலோட என்ன சொல்கிறது, இந்த ஜிபேல மட்டுமே கண்ணுக்கு தெரியாமல் காசு தட்டிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கார்டில் போட்டாலும் நம்ம ராகோட சேர்க்கலாம். இந்த ஜிபேலாம் எதோட சேர்ப்பீங்க நீங்கள்? நான் இருக்கேனே அப்படின்ற மாதிரி புதன் தான் கையகப்படுத்தி வைத்திருக்காரு. அவரே வக்ரமான என்ன ஆகும்? ஐயோ எதிர்பார்க்கவே இல்லை, போயிட்டு இப்படி கடைசியில் பேலன்ஸ் இல்லையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான நிலமை வந்துடும். அதனால் ஜிபே பண்ணும்போது கணக்கு எழுதிட்டு பண்ணுங்கள், இல்லை யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது போன மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நாட் ஓன்லி இப்போது, போன மாதம் 20 தேதியிலேருந்தே கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதம் 20 தேதி வரைக்கும் அப்படி தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். அதனால் பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே ஃபைன். இந்த 4 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மற்ற எல்லாம் கை கூட போதும்.
நிறையா வந்து உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்க போகுது. வேலையில் இது வரைக்கும் இருந்த பிணக்கு நிலை மாறப்போகுது. ரொம்ப ஓவர் இது பண்ணிட்டு இருந்த அமைப்பு மாறப்போகுது. கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. இடமாற்றம் பண்ணலாமான்ற மாதிரியான அதை வேலையை விட்டுறலாமா, இடத்த மாற்றலாமா, ஏதோ ஒன்று. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கோச்சார பலன் என்பது ஒரு 20% தான். மிச்சம் 80% உங்களோட சுயஜாதகம் தான் வேலை பார்க்கும். நீங்கள் என்ன தான் நடந்துச்சுன்னு போட்டாலும், என்ன தான் நடக்கலன்னு போட்டாலும் நான் காரணமே இல்லை. எல்லாத்துக்கும் நீங்கள் பிறந்த நேரம் தான் காரணம். அதனால் அந்த நேரத்தை அடிப்படையில் நடக்கணும் போது இந்த கோச்சார கிரகங்களும் அதோடு ஒப்பீடு செய்யும் போது தான் நிகழும். அந்த மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை மட்டும் பண்ணுங்கள், மற்ற எல்லாம் தானாக நடக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டம். மற்ற எல்லாமே சாதகமாக இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். சிகரத்தில் தான் இருப்பீங்க. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. என்ன நட்சத்திரநாதன் கேதுவோடு இருக்கும்போது மண்டையில் அப்படியே ஒரு மாதிரி என்னத்தை படிச்சுக்கிட்டு விட்டுறலாம். சாமி விட்டுறலாமா? ஆமாம், யாராவது சொல்ல என் நம்பரை கொடுத்துருங்க, நான் பேசிக்கிறேன். அதனால் கிருத்திகை நட்சத்திரக்கார பிள்ளைங்க இந்த ஒரு வாரம் சாமிக்கு விட்டாங்கப்பா, வீட்டில் அம்மா அப்பாலாம் கேட்கக்கூடாது. ஓகே ஃபைன், நம்ம கேதுவை தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் முதல் வீட்டுக்கு போனோன்னே. ஓகேவா? 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வெள்ளை கர்ச்சீஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுது இப்போதைக்கு. கொஞ்சம் சமாதான கொடியை பறக்க விட வேண்டிய நேரமாக தான் இருக்குது. ஏன்னா ஒன்று மிஞ்சி ஒன்றுன்ற போது கேது தான் எல்லாத்துக்கும் மேற்பட்டு நிற்கிறாரு. அவரோட சேர்ந்து நட்சத்திரநாதன் கொஞ்சம் ஓரளவுக்கு படுத்துவார். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போ சுக்கிரன் ஆஃப் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி மல்லிகைப்பூ போதும். அதனால் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத பண விரயங்கள் நடக்காது. கிளியர்? அதுக்கு மேலே உங்கள் பொண்டாட்டி கொடுக்குறது உங்களோட விருப்பம், பொண்டாட்டிக்கு மட்டும். கிளியர்? ஓகே. அதே மாதிரி செவ்வாய் தன்னுடைய வீட்டில் ஆளுமை வளம் வாங்கி இருப்பதனால் கிருத்திகை நட்சத்திரக்கார பெண்கள் போனா போது மானே தேனே பொன்மானேன்னு உங்கள் புருஷனை வந்து சொல்லிட்டீங்கன்னா சண்டை வராது. இல்லை நம்மளுக்கு வெள்ளை போர்வை தேவைப்படும், கர்ச்சீஃப்லாம் பத்தாது. ஏன்னா நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்ற மாதிரி லைட்டாக சின்னூண்டு ஊழல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கிளியர்? 40 வயதுலேருந்து 60 கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு யார் என்ன பண்ணா என்ன, நானே திட்டு வாங்கிட்டு வரேன் ஆஃபீஸ்லேருந்து, நானே உடம்பு முடியாமல் வரேன் வேலை பார்த்து, இந்த மாதிரியே போயிட்டு இருந்த சினாரியோலாம் மாறி இணக்கங்கள் அது இருக்குது. ஏன்னா எல்லாமே தசாபுத்தியின் அடிப்படையில் தான் வயதுகள் மாறப்போயிருக்கு. அப்போது நீங்கள் என்ன தான் ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் அதில் ஒரு 4 பாதம் இருக்குது. அந்த 4 பாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 9 உட்பிரிவுகள் இருக்குது. இது கணக்கெல்லாம் வேறு, அதெல்லாம் எடுத்தோன்னா முடியாது. அப்போது இந்த 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் விஷயம் ஆரோக்கியம் மேம்படும். சூரியன் போய் 15ஆம் தேதி கடக வீட்டில் உட்காரும்போது எனக்கு முடியல, எனக்கு முட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு ஒரு மாதிரி இருந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகி அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் ஒரு திடீர்னு ஒரு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு நீங்கள் பொறுப்பெடுத்து பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் ஒப்படைப்பாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரியான அங்கீகாரத்துடைய ஒரு பிரசாதமாக இருக்கும். நல்லா இருக்கு. ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். மொட்டி இடுப்பு மட்டும் கவனம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கண்ணு, நிறையா கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கண்ணாடி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருந்தாலும் சரி, போடுற கண்ணாடியாக இருந்தாலும் சரி, இல்லை கண்ணை போய் மாற்றிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேது கூட இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அப்படிலாம் ஆச்சுன்னா பெருசாக நெகட்டிவாலாம் நினச்சிக்காதீங்க. பெரிய பிரச்சனை உங்களை விட்டு போகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஹைஃபை பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அப்போது இந்த தடவை கண்ணு பல்லு இது ரெண்டுமே டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கோ லைட்டாக ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன மாதிரி பெரிய வைத்தியராக இருந்தால் கிராமத்தை எல்லாம் பூசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு வழியாக இருந்தால் தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு நாளைக்கு மேலே நீடிச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து விட்டு பாருங்கள். அப்போ தான் சூரியன் வந்து ஹாப்பியாகும். பரவாயில்ல வந்துட்டாங்க அப்படின்னு. அதனால் அதை மட்டும் பண்ணாலே போதுமானது. ஸோ 60 வயது தாண்டிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஆயுள் பயம் இருக்கும், அதெல்லாம் சரியாக போடும். நான் வேறு மெடிசன் மூலமாக சில நல்லவைகள் நடக்கும். சுகரு பிபியோடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் டென்ஷன் மட்டும் ஆவீங்க. கொஞ்சம் இளநீர் தானம் கொடுக்க முடிஞ்சா யாருக்காவது இளநீர் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி சிவன் கோவிலில் இளநீர் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர வர கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் திருப்பங்கள் நடைபெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஓகே, இந்த மாதம் என்ன தெய்வத்தை வழிபடும்? முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய 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 எப்பேற்பட்ட வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல ஓடி போயிடும். நீங்கள் கந்தான்னு முருகான்னு சொன்னாலே முன்னுக்கு வந்து நிற்காது, அவன் தான் வந்து நிற்பான். அதனால் முருகன் வழிபாடு மிகச்சரிய ராஜயோகத்தை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய மயில் பார்ப்பீங்க. மயில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மயில் அகவக்கூடிய சத்தங்கள் கேட்கும் என்று. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கறது, மயில் பறக்கிற மாதிரி பார்க்கறது, ஏதோ ஒரு இடத்துல மயில் பார்க்கறது, 1-2 அடிக்கடி நிறையா பார்க்கறது. மயிலே வந்து ஆகாய தத்துவத்தோட கனெக்டிவிட்டி தாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆகாய தத்துவம் எல்லாம் சனியின் காரகத்துவம். ரொம்ப டீப்பாக எடுத்தோன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போறேன்ற சமிக்கைகளை மயில் மூலமாகத்தான் காட்டுவார்.
சரிங்களா? பெல் அடிக்குது. ஸோ கண்டிப்பாக காட்டுவார். கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு இந்த தடவை மயில் பார்க்கக்கூடிய பாக்கியம் 100 விழுக்காடு உண்டு. கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் அடுத்தவங்க டென்ஷன் படுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் சூப்பராக ஜாலியோ ஜில்கனவா போயிடும். சிகரம் தொடக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.